மத்தேயு 12 அதிகாரம் 19 வசனம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்னொரு தீர்க்க தரிசனம், வாக்குவாதம் செய்ய மாட்டார். அப்படின்னா பதிலே சொல்ல மாட்டார் அப்படி அர்த்தம் இல்லை. சிலர் அப்படி எடுத்துக்கிறாங்க. பதில் சொல்றதுக்கும் வாக்குவாதம் பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு விஷயத்தை விவாதிப்பதற்கும் அலசுவதற்கும் விவாதிப்பதற்கும் வாக்குவாதம் பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் வாக்குவாதம் பண்ண மாட்டாரே தவிர பதில் சொல்றாரு, விவாதித்தாரு. 12 வயசா இருக்கும்போது தேவாலயத்தில் காணாமல் போயிட்டாரு. 3 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 3 நாள் வேத போதகர்களோடு உட்கார்ந்து விவாதித்து கொண்டிருந்தார். வசனத்தை பற்றி விவாதித்துக்கிட்டு இருந்தார், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அது வாக்குவாதம் இல்லை. சிலர் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னா அப்படியே அமைதியாக இருக்கிறது, மௌன சாமியாராக இருக்கிறது, பதிலே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம மௌனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். சிலரிடத்துல நம்ம பேசாமல் இருக்கிறதே நல்லது. அப்படிப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. விவாதிக்க வேண்டியதை விவாதிக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டியதற்கு பதில் சொல்லணும். இந்த விபச்சாரத்தில் கையுமாய் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணை கல்லறிந்து கொள்ளலாமா? பதிலே பேசலை. கொஞ்ச நேரம் கழித்து பதில் பேசினார். அதுக்காக பதில் பேசாமலே இருக்கலை. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்ட போது அவர் பெரும்பாலான நேரம் வாயை திறமாமல் இருந்தார். சில நேரம் சில வார்த்தைகள் பதில் சொன்னார், சொல்லாமல் இல்லை. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதில்ல, அவ்வுலகத்துக்குரியது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னார், சொல்லாமல் இல்லை. அந்த மாதிரி சில பதில்கள் சொன்னார். ஆனால் பெரும்பாலான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லலை. அதனால தான் அவர் வாயை திறவாமல் இருந்தால்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அது தவிர அவரை குற்றம் கண்டுபிடிக்க வந்தவர்களிடத்துல கூட அவர் பதில் சொன்னார், வாக்குவாதம் பண்ணல, பதில் சொன்னார். மத்தேயு 22 அதிகாரத்தில் 17 படிப்பீங்கன்னு சொன்னா, வரி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? நம்மை ரோமர்கள் ஆளுகிறார்கள், ரோமருக்கு பதில் வரி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? அதுக்கு அவர் பதில் சொன்னார், ரோமருடையதை ரோமருக்கும், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். ராயன்னா ரோம பேரரசன், அதைத்தான் அப்படி சொன்னார். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க என்று சொன்னார். பதில் சொன்னார், வாக்குவாதம் பண்ணலை. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? குற்றம் கண்டுபிடிக்க தான் வந்திருக்காங்க. நீங்கள் ஏன் என்ன குற்றம் கண்டுபிடிக்க வரீங்க? என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நான் போதகர், நான் அரசியல்வாதி கிடையாது, என்கிட்ட கேட்காதீங்க அப்படிலாம் அவர் சொல்லலை. ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. அவங்கள அதுக்கப்புறம் ஆண்டவர் வாக்குவாதம் பண்ணி இருந்தால், வாக்குவாதம் பண்ணுவது என்றால் குதர்க்கமாக பேசுறது, அல்லது வார்த்தைக்கு வார்த்தை பேசுறது. ஒரு வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டர் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசுறது. அப்படி அவர் பேசலை. அதே மாதிரி கேட்குறாங்க, ஒரு பெண்ணு 7 பேரை கல்யாணம் பண்ணா, 6 தடவை விதவை ஆகிட்டா, 7 பேரை கல்யாணம் பண்ணா, குழந்தை இல்லை, உயிர்த்தெழுதல்ல அவள் யாருக்கு புருஷனாக இருப்பா? 7 பேரில் யார் அவளுக்கு புருஷனா இருப்பா, யாருக்கு இவ மனைவியா இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் அதுக்கும் வாக்குவாதம் பண்ணலை. 6 தடவை யாராவது விதவை ஆவாங்களாப்பா? எந்த ஊர்லப்பா அப்படி ஆனாங்க? அப்படியே 6 கல்யாணத்தில் ஒரு குழந்தைய கூட கொடையாக பிறக்கலை. அப்படி ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், உயிர்த்தெழுதல்ல ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது, பாலினமே கிடையாது, தேவதூதர்களைப் போல இருப்பார்கள்.
அதனால் அங்கே கணவன் மனைவி உறவுன்றது உயிர்த்தெழுதலில் கிடையாது. உங்களுக்கு வசனம் தெரியல, ஆண்டவருடைய வல்லமையும் தெரியல, அப்படி தான் பதில் சொன்னார். வாக்குவாதம் பண்ணலை. அவர்கள் வாயடைத்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குவாதம் பண்ணால் சண்டை தான் வரும். வாயடைத்துலாம் யாரும் போக மாட்டாங்க. அல்லது மனம் புண்பட்டுருவாங்க. எதிர இருக்கவங்க அழுற அளவுக்கு ஆயிரும். மனம் புண்பட்டு அல்லது சண்டை வந்துடும். ஆனால் அவங்க வாயடைத்து போனாங்க. இல்லைன்னா வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. ஆனால் அவர் வாயை தான் அடைச்சாருன்னு போட்டிருக்கு. மனசை புண்படுத்தினாரு, அவங்கள வெளியே ஓட வச்சாருன்னு போடலை. அது ஆண்டவருடைய இந்த வாக்குவாதம் அப்படின்றது, அது நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை வாக்குவாதத்துக்குள்ளே இழுத்துருவாங்க. அது குடும்பத்திலே அது நடக்குது. கணவன் மனைவிக்கு இடையே கூட அது வந்துடுது வாக்குவாதம். உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒன்றே பதில் சொல்லணும். அப்படியா, சரி நான் அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு அப்படி பதில் சொல்லணும். உங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க தெரியுமா போன வருஷம் அப்படின்னு பேசுனா அதுதான் வாக்குவாதம். அவர் வாக்குவாதம் செய்யவில்லை. அதுதான் அவர் நமக்கு வைத்து விட்டு போன முன்மாதிரி. நாமும் வாக்குவாதம் பண்ணாதவர்களாய் வாழ்வோம். ஆமென்.